பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நாம் இப்பொழுது தொடர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை குறித்து 2 பகுதிகளை கடந்த வாரம் தியானித்தோம். இன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு கடுமையாயிருக்கும் என்பதை குறித்து 3வது பகுதிக்குள் போகின்றோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறபடியினால் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது இருக்கும். தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது என்றாலே அது தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவனை விட்டு பிரிந்து போக வைக்க பிசாசானவன் பல தந்திர உபாயங்களை கைக்கொண்டு அவர்களை பாவத்தில் விழ வைத்து ஆண்டவரை விட்டு பிரிய வைத்து விடுவான். தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு அல்லது தேவன் தெரிந்து கொள்ளுதல் இவைகளில் இருந்து விலகும் பொழுது அல்லது பின்வாங்கும் பொழுது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்க கேட்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். வேதத்திலே இப்பொழுது வாசிக்கப்பட்ட பகுதியை நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால்
சத்தியத்தை அறியும் அறிவை அடைகிறது என்றால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்திலே பங்கு பெற்று பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் பெற்று துணிகரமாய் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை அல்லது ஆக்கினை தீர்ப்பு அல்லது நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசிக்காமல் போனாலே ஆக்கினை தீர்ப்பு என்று எழுதப்பட்டதை வாசித்தோமே. சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுக்காவிட்டாலோ திருவிருந்தை உதாசீனப்படுத்தினாலோ எப்படிப்பட்டதான பயங்கரமான நியாய தீர்ப்பு என்பதை கடந்த வாரம் பார்த்தோமே. அப்படி தேவனை அறிகிற அறிவை அடைந்து சத்தியத்தை தெரிந்து கர்த்தருக்குள் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் பரிசுத்தம் செய்யப்பட்ட பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு எவ்வளவு அதிகமாய் இருக்கும். நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி. நல்ல கவனிங்க. பின் மாற்றத்திற்குள் போகிறவர்கள் சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்து பாவம் செய்கிறவர்களை தான் குறித்துதான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டுள்ள பகுதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். நீ பின்மாற்றத்திலேயோ பாவத்திலேயோ போயிட்டீனா அவர்களை குறித்துதான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவான்களாக இருப்பார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எழுதப்பட்டுள்ளதே. ஆகவேதான் எபிரேயர் 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் அப்படிப்பட்டவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினையுமே இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை. அப்படி என்றால் சத்தியத்தை அறிந்த பின்பு பாவம் செய்கிறதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போகிற ஒரு தேவனுடைய சத்துருக்களாய் தேவனுடைய விரோதிகளாய் மாறுகிறார்கள். ஆதலால் தான் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை என்று எழுதப்பட்டுள்ளது.
ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் தானே அவருடைய குமாரனின் மரணத்தினால் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த பாவத்திற்குள் போகும் பொழுது அவருடைய சத்துருக்களாக, அவருடைய விரோதிகளாகத்தானே மாறுகிறோம். அப்படி என்றால் எப்படிப்பட்ட கோபாக்கினை இருக்கும்? விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், அதை உதாசீனப்படுத்தி தாங்கள் பெற்ற பெரிய கிருபையை, சுதந்திரத்தை, பரிசுத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கீழ்ப்படியாமைக்குள் போகும் பொழுது விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அநேக நேரங்களில் பேக் ஸ்லைடிங், பின் மாற்றம் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவல் பேக் ஸ்லைடிங்னா என்ன? உண்மையான பின்மாற்றம் என்றால் என்ன? அதைத்தான் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் என்று எழுதப்பட்டுள்ளது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் இருந்து ஒரு சில பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, the judgment in front of the Father, தேவாதி தேவனுக்கு முன்பாக இயேசு கொடுக்கிற நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், அவ மலடி, அவளுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை உருவாக்கி கொடுக்க போகிறதை சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த பிள்ளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாசிப்போம். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிள்ளைக்காக, அந்த பிள்ளை எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. நல்லா கவனிங்க. அப்படி என்றால் அந்த பிள்ளையை எப்படி பரிசுத்தத்தோடு வளர்க்க தேவன் விரும்புகிறார் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் கற்பத்தில் உருவாக்கப்பட்டவன், தேவனால் பரிசுத்தத்தில் வளர்க்கும்படியாக கட்டளை கொடுக்கப்பட்டவன். வாசிப்போம். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அந்த பிள்ளையை குறித்த முழு தரிசனத்தையும் சொல்லுகிறார். எல்லாம் கவனிங்க. God's plan
God's chosen. God's plan upon God's chosen. அதை தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? என் நாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் நசரேனா இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். அவன் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அவன் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்றால் அவன் பரிசுத்தத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் பரிசுத்தமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றால் அவனுடைய அழைப்பு மீட்பனின் அழைப்பு. நல்லா கவனிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ கட்டளையின்படி வளர்க்கப்பட்டவன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 24வது வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க. அன்றைய தரிசனங்கள் நிறைவேற கொண்டிருக்கிற நாட்கள். தேவனால் உருவாக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஜீவ புஸ்தகத்திலே உலக தோற்றத்தின் பொழுதே பேர் எழுதப்பட்டவன், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவன். எப்பொழுதுமே நாம் ஒரே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேவன் தெரிந்தெடுத்திருப்பாரா? உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம், ஒரு தரிசனம் வைத்திருக்கிறாரா? உன் வாழ்க்கையோடு கூட பிசாசு போராடுவான். Never forget. உன் தரிசனம் நிறைவேறாமல் இருக்க, உன்னை தேவனை விட்டு பிரிய வைக்க, அவன் உன்னை பல பாவத்துக்குள்ளாக இழுப்பான். உன்னை பின்மாற்றத்தில் போக வைத்து விடுவான். சத்தியத்தை அறிந்த அந்த அறிவை உன்னை விட்டு எடுத்து உன் கண்களை குருடாக்கி விடுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே சாத்தானுடைய பல தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனை எப்படி திசை திருப்பி எப்படி பாவத்துக்குள் கொண்டு போனான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது 4வது வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். 4வது வசனம். அதற்கு பின்பு அவன் சோரிக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். நல்லா கவனிங்க. அவனுடைய கண்களை குருடாக்கி விடுவான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய கண்களை குருடாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மறக்க வைத்திருவான். சத்தியத்தை அறிந்த சத்தியத்தை உதாசீனப்படுத்த வைத்து விடுவான். பெற்ற தேவனுடைய கட்டளைகளை மீற வைத்து விடுவான். தேவனுடைய அபிஷேகத்தை வல்லமையாய் பெற்றவன், தேவனுடைய தரிசனத்தின்படி
பெலிஸ்தர்களுடைய கைகளிலிருந்து இஸ்ரவேலரை மீட்க தொடங்கிவிட்டான். தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிற கால கட்டத்திலே திசை மாற வைத்து விட்டான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்தது என்ன. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அடைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. நல்லா கவனிங்க. பாவம் செய்ய ஆரம்பிச்ச உடனே முதல் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியம் தேவ ஞானம் போய்விடும். நீ பாவத்தில் விழுந்துட்டினாலே தேவ ஞானம் போயிடும். தேவ ரகசியத்தை இத்தனை வருடம் காத்து வந்த தேவ ரகசியத்தை நல்ல ஒரு வேசியினிடத்திலே தெரியப்படுத்தி விட்டான். ஞானம் போய்விட்டது. வாசிப்போம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியவில்லை. நல்ல கவனிங்க. நீ பின்வாங்கி போன உடனே நீ அவருக்கு சத்துருக்களாய், அவருக்கு விரோதியாய் மாறிவிடுவாய். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பின் மாற்றம் என்பதோ சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தாலோ அது சாதாரண காரியம் அல்ல, தேவனை விட்டு விலகுகிற காரியம். தேவனை விட்டு பிரிய வைக்க பிசாசு செய்கிற தந்திரம். நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தர் அவனை விட்டு விலகியதை அவன் அறியவில்லை. 21வது வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். 2 கண்ணும் போயிருச்சியா. நியாய தீர்ப்பு பூமியிலே. நல்ல கவனிங்க. பூமியிலேயே இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்புனா பரலோகத்தில் எப்படி இருக்கும்? தேவன் இந்த பூமிக்கு வந்து கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அழைப்பை இழந்தான், தெரிந்து கொள்ளுதலை இழந்தான், தரிசனத்தை இழந்தான், கண்களை இழந்து விட்டான். இனி வாழ பிடிக்குமா? நல்ல கவனிங்க. இனி வாழ பிடிக்குமா? 30வது வசனத்திலே பெலிஸ்தரோடு கூட என் ஜீவன் மடியட்டும் என்று சொல்லி மடிந்து போனான். The end of God's chosen was miserable. ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? அந்த பாவத்தில் கண்களை சொருகி உள வைத்து விடுவான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 30வது 31வது வசனங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது,
நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது, பயங்கரமாயிருக்குமே. உலகத்திலேயே இப்படி நடந்தா ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது எவ்வளவு பயங்கரமாயிருக்கும். நித்திய ஆக்கினை, எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி கடல். கடந்த முறை அதை பார்த்தோமே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எதற்காக அழைக்கிறார்? Don't ignore your calling. உன்னுடைய அழைப்பை உதாசீனப்படுத்திடாத. கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை, கண்டுபிடிக்க முடியாது. தேவன் நம்மளை விட்டு போனது கண்டுபிடிக்க முடியாது. தண்டனை கிடைக்கும் பொழுதுதான், நியாய தீர்ப்பின் தண்டனைக்குள் போகும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை போய்விட்டார் என்று உணர முடியும். எத்தனை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், காட்ஸ் சோசன், தேவனுடைய ஊழியத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு தேவ கட்டளைகளை எல்லாம் தெரிந்துகிட்டு மனப்பூர்வமாய் பாவம் செய்தார். இனி செலுத்தத்தக்க பலி வேறொன்றில்லை, கோபாக்கினை. என் நாகமம் 16வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரனாகி தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகி ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும். நல்லா கவனிங்க. சபைக்கு தலைவர்கள், சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுமாகிய பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். நல்லா கவனிங்க. அநேக நேரத்தில் நாம நம்மளையே ஒரு பெரிய ஆள் நினைத்துக் கொள்கிறோம். சபைகளிலே கமிட்டியில் இருக்கிறவங்க, மூப்பராய் இருக்கிறவங்க, உதவியாளர்களாய் இருக்கிறவங்க தங்களை ஒரு பெரிய ஆளாக நினைத்து மேய்ப்பனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறது. தேவன் நியமித்தவனுக்கு விரோதமாய் பேசுகிறது. அவன் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தரின் தூதன் என்று எழுதப்பட்டுள்ளது. துணிகரமான பாவம் அது. அவர்கள் யார்? முதல் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் நாகமம் 16வது அதிகாரம் 8 முதல் 10 வரை. பின்னு மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள். லேவியின் புத்திரரே கேளுங்கள். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சுதந்திரம், அந்த கோத்திரத்தில் உள்ளவங்க. வாசிப்போம். கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து. நல்லா கவனிங்க. They were separated to do the ministry of God in the tabernacle. அவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சபை ஊழியம் செய்கிறதற்கு.
மெய்ப்பனுக்கு துணையாய் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்தின்படி அவர்கள் ஊழியக்காரர்கள், அவர்கள் மூப்பர்கள், சபையில் முக்கியமானவர்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதம் அவர்களை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் யார் என்று சொல்லி யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவர் அந்த ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய அத்தனை கட்டளைகளையும் கொடுத்தார். யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்று இந்த 4 ஆகமங்களிலும் அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த பல கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியம் அது பேரு. That is called truth. சத்தியம் சொன்னாலே வசனம்னு அர்த்தம். அந்த வசனத்தை தெரிந்த பின்பு, கட்டளைகளை பெற்ற பின்பு அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி செலுத்தத்தக்க பலி வேறொன்றிராமல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குது. அவருடைய கோபாக்கினை. அந்த நியாய தீர்ப்பு என்ன? என்னாகமம் 16வது அதிகாரம் 23, 24. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராக், தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். ஆண்டவர் கோபமாகிவிட்டார். அவர்கள் செய்த காரியம் தேவனை கோபப்படுத்தி விட்டது. வெரி இம்பார்ட்டன்ட். 31வது வசனத்திலிருந்து 33 வரை. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. நல்ல கவனிங்க, வாசிப்போம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. குடும்பத்தோட வீட்டோட உள்ள போயிட்டாங்க. வாசிப்போம். அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். நியாய தீர்ப்பு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிஞ்சிட்டு இஷ்டத்துக்கு வாழ முடியாது. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். நல்ல கவனிங்க. சோதோம் பட்டணம் பாவத்தில் நிறைஞ்சிருக்கு. தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த சோதம் அழிய போகிறது. லோத்தையும் குடும்பத்தையும் வெளியில கொண்டு வந்து விடுகிறார். வாசிப்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சபபூமியில் எங்கும் நில்லாதே. நல்ல கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்ட்.
உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டாரா? பாவத்தில் இருந்தோ, அடிமைத்தனத்தில் இருந்தோ, நுகத்தில் இருந்தோ, கட்டுகளில் இருந்தோ உன்னை விடுவித்து வெளியே கொண்டு வந்து விட்டாரா? பின்னால திரும்பி பார்க்காதே, பின்னிட்டு பாராதே. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். நல்ல கவனிங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. இந்த சமபூமியிலே எங்கும் நில்லாதே. எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்லுகிறது நல்ல கவனிக்கும். சமபூமியில நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். நீ மேலதான் இன்னைக்கு போக வேண்டும். Go up. ஆவிக்குரிய வாழ்க்கை go up. Go up. நின்ன இடத்திலே நிற்க கூடாது. நீ எந்த இடத்துல விடுவிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்டாயோ, எந்த பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டாயோ, அந்த இடத்துல உனக்கு உறவு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீ வாழக்கூடாது. அந்த இடத்துல உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவன் தப்ப மலைக்கு அடிப்போ. மலை என்று சொல்லுகிறது உயர்வை குறிக்கிறது. நல்ல கவனிங்க. நடந்தது என்ன? 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். பின்னிட்டு பார்த்து, never look back. Never look back. பின்னால திரும்ப கூடாது. இன்னைக்கு அநேகர் விழுந்து போகிறதுக்கு காரணம், எந்த இடத்துல இருந்து மீட்டாரோ அந்த இடத்தை விட மாட்டாங்க. எந்த ஐக்கியத்தில் இருந்து மீட்டாரோ அந்த ஐக்கியத்தை விட மாட்டாங்க. எந்த பாவத்தில் இருந்து மீட்டாரோ அந்த பாவத்தை விட மாட்டாங்க. கொலோசேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானதை தேடு. Go up. Go up. நீ ஊழியக்காரர்கள் அப்படிதான், மேலானவைகளை தேடுகிறது இல்லை. லோத்தினுடைய காரியம் பெரிய சத்தியத்தை விளக்கக்கூடிய காரியம். அதனாலதான் என் ஆண்டவர் வருகை குறித்து சொல்லும் பொழுது லோத்தினுடைய மனைவியை குறித்து சொன்னார். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 31, 32. அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல், நல்ல கவனிங்க, கீழே இறங்காதன்னு ஆண்டவர் சொல்றார். இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். பின்னால பார்க்காத. Don't turn back. சிலுவை உனக்கு முன்னால், அதை தான் பார்க்க வேண்டும். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னேன்னு பாடி இருக்கிறோமே.
உலகத்தை பார்க்காதீங்க. அவர் எப்பொழுது வருவார்? அவருக்கு பிரியமானது எது? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், வாசிப்போம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாகிவிட்டாலே. நியாய தீர்ப்பு. உலகத்தை பார்க்காத, டோன்ட் டர்ன் பேக். உலக ஐஸ்வர்யத்தை பார்க்காத, உலக ஆசைக்குள் திரும்பாத. நீ உலகத்துக்குள்ள நீ வந்துட்டினாலே நீ பின்மாற்றத்தில் போய்விட்டாய். லோத்தனுடைய குடும்பம் எல்லாமே போயிருச்சு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நல்ல கவனிங்க. சத்தியத்திலே நிலைத்திருந்தார்கள் என்று அர்த்தம். ஆதி திருச்சபை வசனத்தின் மேல் நடந்தார்கள், வசனத்தின் மேல் வாழ்ந்தார்கள், வசனத்தை அஸ்திபாரமாக்கினார்கள், சத்தியத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள்னா இயேசு கிறிஸ்து சொன்ன சகல கட்டளையின்படி நடந்தார்கள் அர்த்தம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்படி என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள். நல்லா கவனிக்க வேண்டும். எப்படி உன்னை பின்னால இழுப்பான்னு தெரியாது. Satan's cunningness is to divert your relationship with God to somewhere. தேவனோடு இருக்கிற உன்னுடைய உறவை வேற இடத்துக்கு திருப்பிடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தில் இருந்த சபை, ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, தன் மனைவி அறிய, நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், சத்தியத்தை தெரிந்தவர்கள், ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். What does it mean? ஏன் அப்படி செய்தார்கள்? பின்மாற்றத்தில் போயிட்டாங்கன்னு அர்த்தம். வாசிப்போமா? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. சிலர் அதை இச்சித்து, பணத்தின் மேல் ஆசை வைத்து, விசுவாசத்தை விட்டு விலகின பின்வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். பின்மாற்றத்தில் போயிட்டாங்கன்னு அர்த்தம். கர்த்தரை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம்.
இப்ப அனனியாவும் சப்பிராலும் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துட்டாங்களே. கர்த்தர் இல்லை. இப்ப பேதுருக்கு முன்னால கர்த்தர் இல்லாம தான் வந்து நிக்கிறாங்க ஐயா. பேதுருக்கு முன்பாக சத்தியத்தை அறியும் அடைந்த மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்களாய் வந்து நிற்கிறாங்க. ஒரு பங்கை மறைச்சு ஒரு பங்கை கொண்டு வைக்கும் பொழுது பொய்க்காரனாய் மாறி விடுகிறான். தேவனுக்கு முன்பாக அவன் பொய்க்காரனாகி விடுகிறான். பண ஆசை விசுவாசத்தை விட்டு விலக வைத்து அநேக வேதனைக்குள் அவனை போக வைக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை வைக்கும் முன்பாக இதுதானப்பா. அதை வித்ததுக்கு அப்புறமும் இந்த கிரயம் கையில தான்ப்பா இருக்கு. உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் இல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினேன் சொன்னேனே. நீ பின்னால போயிட்டினாலே தேவனுக்கு விரோதியாய் மாறி விடுவாய். தேவனுடைய சத்ருவாய் மாறி விடுவாய். 5வது வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். விழுந்து ஜீவனை விட்டான். நியாய தீர்ப்பு. சத்தியத்தை அறிவை அடைந்த மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி செலுத்தத்தக்க பலி வேறொன்றும் இல்லை. நல்ல கவனிங்க. இது நடந்து 3 மணி நேரம் கழிச்சு அவ மனைவி வர்றா. அவட்டையும் கேட்கிறான், இவ்வளவு தானா வித்தீங்களா? துணிகரமாய் ஆமா என்று சொல்லுகிறார். பணாசை. உன் கணவனை அடக்கமனுடைய கால்கள் வாசல்ல நிற்குதுயா, உன்னையும் கொண்டு போவாங்க. அவளும் அவ முன்னாலே விழுந்து செத்தாள். நியாய தீர்ப்பு. ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை, பணத்தின் மேல் ஆசை. ஆவிக்குரியவர்கள் டௌரி கேட்கிறது. தேவனுக்கு சத்ருவாய் மாறி விடுவாய். பணத்துக்காக மனைவியை பகைக்கிறவன், அடிக்கிறவன். ஊழியக்காரர்கள் கூட அப்படித்தான் இருக்கார்கள் எனக்கு சொல்லப்பட்டது. எத்தனை வேதனை. தேவனுடைய சத்ருவாய் நீ மாறி விடுவாய். பணத்துக்கு ஆசைப்பட்டீனா நல்லா கவனிக்கணும். எந்த காரியமுமே கர்த்தர் உன்னை நடத்துவார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. கண்டெம்ட். நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்கிறாரோ அதில் திருப்தி அடைகிறது. அதில் திருப்தி அடைகிறது. அதில் திருப்தி அடையாம மனைவிட்டு போய் தகப்பேட்டில் பணம் வாங்கிட்டு வா. மனைவியை வேலை செய்து சம்பாதி. கண்டிப்பு பண்ணுகிறது. பணம் பணம் பணம். ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும்
உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அனனியா சப்பராளுடைய கதை பண ஆசையை காட்டுகிறது. பண ஆசை, அது நிமித்தம் அந்த பொய்யை சொல்லுகிறார்கள். பண ஆசை வந்தவுடனே கர்த்தரை விட்டு போயிடுவ, சத்தியம் மறந்துடும், செய்கிற பாவம் தெரியா. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தார். நல்ல கவனிங்க, பாவங்களின் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மறந்துடவே கூடாது. போகட்டும், கர்த்தர் சிட்சிப்பார். நீ நியாய தீர்ப்புக்குள்ள போகாம இருக்கணும்னா சிட்சிப்பார். நல்லா கவனிக்கல வேணும். உலகத்தோடு கூட நாமளும் ஆக்கினைக்குள்ள போயிராம இருக்க தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை சிரிச்சிப்பார். சோர்ந்து போயிடக்கூடாது, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சிற்றை, ஏன் தண்டனை? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 32வது வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு. நல்ல கவனிங்க, நாம நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அதுக்கு தான் சிட்சை, அதுக்கு தான் சிட்சை. உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, நியாய தீர்ப்புல நீ தப்பிக்க வைக்க நினைக்கிறாரு, அப்ப தண்டனை கொடுக்கிறாரு. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் கடைசி பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. அவன் செய்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதது. என்ன செய்தார்? 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அவனை கொண்டு தாவீது செய்த தவறுதலை சொல்ல வைக்கிறார். 9வது வசனத்தில் இருந்து. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகி உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். அவன் செய்த பாவத்தை அப்படியே சொல்லுகிறான். வெளியே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், உலகத்துக்கே தெரியாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் செய்த இருட்டில் செய்தது, மறைவில் செய்தது, உலகத்துக்கு தெரியாம செய்ததை கர்த்தர் பார்த்து அப்படியே சொல்லுகிறார். வாசிப்போம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது. தண்டனை, சிட்சை. வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி, பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கிறான் பாருங்க. வாசிப்போம். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். ஆண்டவர் ஒரு பெரிய தண்டனை கொடுக்கிறாரு. 14வது வசனம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி. உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயம் சாகும். 18வது வசனம். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. பிள்ளை செத்து போயிற்று.
பெரிய தண்டனை அங்க நியாய தீர்ப்புல இல்லாம இருக்கிறது தான். இந்த தண்டனையில தான் செய்த தவற உணர்ந்து தேவ சமூகத்தில் 7 நாள் கதறி அழுகிறான். அந்த அழுகையின் ஜபந்தான் சங்கீதம் 51 முழுவதும் எழுதப்பட்டுள்ளது. பாவ அறிக்கை. அல்ல கவனிங்க, இந்த சிற்சை அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஈத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அவன் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஏன் சிட்சிக்கிறார்? உன்னை நேசிக்கிறபடினாலதான் சிட்சிக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களிலே கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். வாசிப்போம். அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணிராதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போயிராதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நல்ல மறந்துடவே கூடாது. யாரை நேசிக்கிறாரோ அவர்களே அவர் சிட்சிப்பார். யார் மீது பிரியமாயிருக்கிறாரோ அவங்களதான் ஒரு பிள்ளையா நினைச்சு சிட்சிக்கிறார். வாசிப்போம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? சிட்சை இல்லைனா கைகளை விட்டார் அர்த்தம். நல்லா கவனிங்க. சிட்சை இல்லைனா கைகள் விட்டாரு. அதான் நியாய தீர்ப்புல நிற்கிறான். அதனாலதான் அவர் தண்டிக்கிறார். உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் இருக்கதான் தேவன் சிட்சிக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் என்று எபிரேயர் 10:26 எழுதப்பட்டதை வாசித்தோமே. அப்படியானால் நாம் போகக்கூடிய திருச்சபை எப்படிப்பட்ட சபையாய் இருக்க வேண்டும்? நல்ல கவனிங்க. நாம போகக்கூடிய திருச்சபை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தின் பிற்பகுதி. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சபைன்னு சொன்னா அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், தேவ சபையாய் இருக்க வேண்டும். அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்க வேண்டும்.
என்று எழுதப்பட்டுள்ளதே. சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து ஜனங்களை சத்தியத்திலே வழிநடத்தி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைக்கிறவர்களாய் இருக்கக்கூடியதுதான் திருச்சபை. அதற்காகத்தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க. அதற்காகத்தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்துகிறார். எந்த சபைக்கு நீ போக வேண்டும்? நான் இந்த டினாமினேஷனுக்கு சேர்ந்தவன், நான் அந்த டினாமினேஷனை சேர்ந்தவன். உங்களையே நீங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அது எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் அது முக்கியம் இல்லை. நீ எந்த டினாமினேஷன்ல சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ போகிற சபை சத்தியத்தை சொல்லி கொடுக்குதா, சத்தியத்தில் வழி நடத்துகிறதா? நல்ல கவனிங்க, முக்கியமான பகுதி அது. கடந்த வாரம் ஞானஸ்நானத்தையும் திருவிருந்தையும் குறித்து விளக்கமாய் எடுத்தேன். திருவிருந்தில் எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தேன். ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு லிங்க் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார்கள். ஒரு பிரபல ஊழியர் வீட்டில் வைத்து தன் குடும்பத்துக்கு திருவிருந்து கொடுக்கிறார். அது யூடியூப்ல போடப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் நாயை தூக்கி கையில் வச்சிருக்கிறான், போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறான், திருவிருந்த இடது கையில் வாங்கிக்கிட்டு இருக்கிறான். ஏன் வீட்டில் வைத்து திருவிருந்து கொடுக்க கூடாது என்று வசனத்தை வைத்து கடந்த வாரம் பேசினேன் என்று தெரிந்ததா? தவறாக போதிக்கிறவர்கள், தவறாக நடத்துகிறவர்கள், அது சபையாக இருந்தாலும் சரி, அது ஊழியராக இருந்தாலும் சரி, அது டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களுக்கு போகவும் செய்யாதீங்க, பார்க்கவும் செய்யாதீங்க. உங்களை ஆண்டவரை விட்டு பின்வாங்க வைத்து விடுவோம். சத்தியம் என்று சொல்லுகிறது தேவனுடைய வசனத்தை என் ஆண்டவர் சொன்னாரே. சத்தியம் என்றால் என்ன? யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனமும் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நல்ல கவனிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம் சொன்னா இந்த வேத வசனம் தான் சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். 19வது வசனம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நல்ல கவனிங்க. இயேசு சொன்னாரே, அவர்கள் பரிசுத்தமாகும்படி என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன்னா அர்த்தம் என்ன? நல்ல கவனிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாகும்படியாகத்தானே அவர் பலியிடப்பட்டார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அவைகள் தான் என்று யோவான் 5:39 இயேசு சொன்னாரே. அதுதான் சத்தியம். இந்த வேத வசனத்தை உனக்கு விளக்கி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சபை எதுவோ அதுதான் சபை. நல்லா கவனிங்க. யோவான் அவருடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். யோவான் எழுதின 3வது நிருபம்
மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று ஒன்று உண்மை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதுதான் ஏன் சபை, அதுதான் சபை. உன்னை சத்தியத்தில் நடத்தும். வாசிப்போம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அதுதான் ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களே, அதுக்குதான் சபை, அதுக்குதான் சபை. 12வது வசனம், தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். சத்தியத்தால் நற்சாட்சி பெற்றவன்னா வசனத்தின்படி அப்படியே நடக்கிறான் அர்த்தம். சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன்னா வசனத்தின்படி அப்படியே நடக்கிறான். அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வைக்கிறார். உன் இஷ்டத்துக்கு ஒரு சபைக்கு போகாத, உனக்கு இது பிரியமா இருக்குன்னு நினைச்சு போகாத. அந்த சபை சத்தியத்தில் சொல்லி கொடுக்கிறாங்களா? எதற்காக? ஆண்டவர் ஆலயங்களை கட்டி சபையை நடத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். நல்லா கவனிங்க. எதற்காக? அவர் நமக்கு போதிப்பார் ஐயா, அவர் நம்மை போதித்து நடத்துவார் ஐயா. நீ போகிற சபையில கர்த்தர் பேசுறாரா? மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் பாருங்க. கர்த்தர் பேசினா வசனத்தை வச்சுதான் பேசுவார். அதுக்கு தான் ஆலயம், அதுக்கு தான் திரளான ஜனங்கள் ஓடி வர்றாங்க. கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நல்லா தெரிந்துக்கிடுங்க. உன் மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும்? நல்லா கவனிங்க. உன் மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும்? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவன் ஒரே மனைவியை உடைய புருஷனும். நல்ல கவனிங்க. யாருமே இப்ப உன்னை கண்காணிக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கலாம்? அவன் வாழ்க்கையில சாட்சி இருக்குதா? அதுதான் திருச்சபை. வாசிப்போம். ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். வாசிப்போம். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல். அடிக்கிறவன், மனைவி அடிக்கிறவன், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவன் மெய்ப்பன் இல்ல. வாசிப்போம். பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து அவன் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவனா இருக்க கூடாது. யாருமே இப்ப நீ எப்படிப்பட்ட சபைக்கு போகிறாய்? கவனிங்க. வாசிப்போம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படைய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். ஏலிய மாதிரி இருந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. ஏலிய மாதிரி இருந்தனால தான் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. யார் போதகன்? யார் மேய்ப்பன்? எது சபை?
வாசிப்போம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தையே நடத்த தெரியலனா தேவனுடைய சபையை எப்படி மேய்ப்பான்? எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் நம்மளோடு பேசியிருக்கிறார். சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? அழைக்கப்பட்டிருக்கிறாயா? உன்னை குறித்து தரிசனம் வைத்திருக்கிறாரா? சத்தியத்தை தெரிந்திருக்கிறாயா? நீ ஆண்டவரை விட்டு உன்னை பின்வாங்க வைக்க பிசாசு வேலி போடுவான், தந்திர உபாயம் பண்ணுவான். செவி கொடுத்துட்டு நான் அட்ரஸ் இல்லாம போய்விடுவாய். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இன்னைக்கு வாசித்தோம். எப்படிப்பட்ட சபைக்கு நீ போக வேண்டும்? எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடி. அப்படிப்பட்ட சபையில நீ போவாயானால் நீ பரலோகத்தை சுதந்திரித்து விடுவாய். சபையில பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, சபையில அரசியல் இருக்கக்கூடாது, சபையிலே சண்டைகள் இருக்கக்கூடாது, சபையிலே ஜாதி பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டது போல ஒற்றுமை உள்ள சபையாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சபையில் நீங்க பங்கு பெறுவீங்களா, நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். எல்லாரும் என்ன கவலையா இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும் மார்பிள கை வச்சுக்கிடுங்க. நான் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எவ்வளவு நேரமும் பொறுமையோடு உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் ஆண்டோடைய கரம் இப்பொழுது அவளை தொடட்டும். அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கவலையில் எல்லாவற்றையும் நீக்குவீராக. அவர்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதான சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. அவருடைய சகல வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே உடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்துக்கும் தேவன் என்று சொன்னீரே. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உடைய வல்லமை அவர்களை தொடுவதாக. இந்த பொல்லாத கொள்ளை நோய், கொடிய கொரோனா வியாதியிலும் பாதையிலிருந்து அத்தனை மக்களையும் நீ பாதுகாத்துக் கொள்வீராக. யார் யாருக்கு என்ன பலகீன என்ன வியாதி இருந்தால் இப்பொழுதே சுகமாகட்டும். இப்பொழுதே அந்த வியாதிகள் நீங்கட்டும், பலகீனங்கள் நீங்கட்டும், சாத்தானின் கிரியைகள் அழியட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தருவீராக. அவர்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து பூர்ண சுகத்தை அவர்களையும் அவர் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கணும். அவர்கள் வீட்டை சுத்தின அக்கினி வேலி போட்டு வைப்பீரா. உடைய கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இன்று சாயந்தரம் 6 மணிக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பின் அடுத்த பகுதிக்குள்ளாக போகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம இஷ்டத்துக்கு பேசினா என்ன நியாய தீர்ப்பு உண்டு? தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அதை இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை
வீணிலே வழங்காதிருங்கள். கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்குவர்களே கர்த்தர் தண்டியாமல் விடார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எப்படிப்பட்ட தண்டனை? வசனத்தை புரட்டி மாற்றி இஷ்டத்துக்கு பேசும் பொழுது தேவன் கொடுக்கும் நியாய தீர்ப்பு என்ன? மிஸ் பண்ணிடாதீங்க, தவறாமதை கேளுங்க. இப்பொழுது ஒரிசா மாநிலத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். தேவாதி தேவன் இறங்கி வந்து அநேக ஜனங்களுக்கு மாந்திரியத்தில், சூனியத்தில், வியாதிகளெல்லாம் விடுதலை கொடுத்தாரே, அந்த மகிமை எல்லாம் கர்த்தருக்கு தான். அவர் எப்படி மகிமைப்பட்டார், எப்படி ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள் என்பதை கொஞ்ச நேரம் காண்பிப்போம். அதை தொடர்ந்து பாருங்கள். God bless you. मैं चाहूंगा, I would like to call on stage Pastor Geoffrey. Please come on stage. We would like to welcome you. उनका स्वागत करेंगे मेरे प्रिय भाई बहन. हालेलुया. जोर से कहेंगे हालेलुया. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. महिमा. It is good to see you all today. आप सबसे मिलना मेरे लिए बहुत सौभाग्य का बात है. Greetings to one and all in the matchless name of our Lord and Savior Jesus Christ of Nazareth. हमारा पिता परमेश्वर प्रभु यीशु मसीह के नाम से आप सबको मेरा नमस्कार. It is not you, the Lord has brought you all here today. आप अपने से नहीं आए हैं, लेकिन परमेश्वर ने आप लोगों को यहाँ लाया है. Expect miracles and blessings from the Lord every moment. परमेश्वर का उपस्थिति में परमेश्वर से महान महान काम आप आशा कीजिएगा. Whatever the problem or sickness or witchcraft against your family, today the Lord is going to deliver you all from all your sicknesses and the bondages of Satan. आपका जो भी शैतान का बंधन हो, बीमारी हो, मुश्किल हो, परमेश्वर आप लोगों को मुक्ति करेंगे. இயேசு கிறிஸ்து ஏன் அற்புதம் செய்கிறார்? प्रभु यीशु मसीह क्यों अद्भुत काम करते हैं? இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். आज हम लोग यीशु मसीह हमारे लिए क्या अद्भुत काम करने वाले हैं उसके बारे में हम सुनने जा रहे हैं. Jesus, when he saw the multitude, he was moved with compassion. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हम सब जानना जरूरी है. வியாதியஸ்தர்கள் நினைக்கலாம், कोई बीमार लोग सोचते होंगे, பிரச்சனையில உள்ளவர்கள் நினைக்கலாம், जो समस्या में है वो लोग इस प्रकार से सोचते होंगे, நம்மளை கவனிக்க யாரும் இல்லையே, मेरे लिए मेरे बारे में चिंता करने के लिए कोई नहीं है, நம்மளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக ஆள் இல்லையே,
मुझे हॉस्पिटल में ले जाने के लिए कोई नहीं है, செலவழிக்கிறதற்கு பணம் இல்லையே, मेरे पास खर्च करने के लिए रुपया नहीं है। ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்பொழுது வாசித்தோம். लेकिन हम यीशु के बारे में क्या पढ़े हैं? அவர் வியாதியஸ்தர்களை பார்த்த பொழுது जब यीशु मसीह ने बीमारों को देखा, மனதுருகி அவர்களை சுகப்படுத்தினாராம். उन्होंने तरस खाया और उन बीमारों को चंगा किया है। அவர் மனதுருகி அவர்களை சுகப்படுத்தி இருக்கிறார். उन पर तरस खाकर उनको बीमारी से चंगा किया। உலகம் உன்னை கவனிக்காமல் இருக்கலாம், जगत आज आप लोग को नहीं पूछते होंगे, உறவினர்கள் கூட உன்னை பாரமாக நினைக்கலாம், हो सकता है आपका अपना लोग भी सोचते होंगे ये हमारे बड़ा बोझ है बोलकर। நீ வியாதியோடையோ பிரச்சனையோடையோ இருக்கும் பொழுது இயேசு மனதுருகுவார். लेकिन हमारा यीशु मसीह क्या करते हैं? जब हम बीमारी में रहते हैं तो वो हमारे लिए तरस खाता है। இயேசு கிறிஸ்து செய்த ஊழியமானது, जब हम यीशु मसीह का सेवकाई के बारे में देखते हैं, சுவிசேஷத்தை அறிவிப்பதும் वो समाचार को प्रचार करते थे, வியாதியுள்ளவர்களை சுகப்படுத்துகிறதுமே, वो बीमारियों को चंगा करते थे। பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கிறதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். This is the important time. Every one of you get ready for the healing. चंगाई पाने की तैयार हो जाइए। जिनमाने एंदा होजन ताके सामना के आना जिनमाने जादू टोना घुसिए रहछन आ रास्ता छाड़ी दबो के दिन दौड़ी दौड़ी आसुचन दुष्टात्मा मन देखुचे दोतो ना पिटी फुटिया नहीं दौड़ी दौड़ी आसुचन समाने आवेला ठिया बे आठो माडी कारण परमेश्वर दूतो माने आज ठिया बे आज आठो माडी कर कारण परमेश्वर दूतो माने आज समस्त को बचावा ले जाउचन परमेश्वर तुम्हारे जीवन में कार्य करे ये दुष्टात्मा मन तुम्हारे गुरु और परिवार नष्ट हो रहा है लास्ट दिन आएगा आज आखिरी दिन थैंक यू लॉर्ड प्रभु ने आपको विश्वास करता आपको थैंक यू यस जेनो जेनो लुचि करे अच्छा बाहर के बोले आसुचन जेनो जेनो कारण आज इससे दिन है आज सदाले समस्त नियर पाप क्षमा मांगो मोर प्रेमणी जब तक के परमेश्वर तुम्हारे जीवन में महान कार्य करबे जे दुष्टात्मा माने तुम्हारे गृह तुम्हारे परिवार को नष्ट कर देला आज लास्ट दिन है तांग आज आखिरी दिन है थैंक यू लॉर्ड प्रभु हम जानते हैं विश्वास करते आप यहां पे थैंक यू लॉर्ड
The deliverances are being happened by Jesus Christ. छुटकारा की शक्ति यीशु मसीह के नाम में यहाँ प्रकट हो रहा है. Jesus started his work here. यीशु मसीह यहाँ अपने काम शुरू किया है. It is the work of Jesus. ये यीशु मसीह का काम है. Jesus is doing it. यीशु मसीह काम कर रहा है. Geoffrey is doing nothing here. जाफरी कुछ नहीं कर रहा है. No deliverance is for Geoffrey. जाफरी के द्वारा कोई छुटकारा नहीं हो. All deliverance are for Jesus. पूरा छुटकारा Wherever there is witchcraft, जहाँ जादू टोना की आत्मा है, wherever there is tormentation, जहाँ दुष्टात्मा लोगों को जकड़ के रखा है, bring them to the front. वो लोगों को आगे लेके आए. Oh, glory, 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 glory. Magima, 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 magima. Magima, 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 magima. Magima, 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 magima. Power, 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 शक्ति, शक्ति, power, 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 शक्ति, शक्ति, power, 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 शक्ति, power, glory, the mighty power, यीशु मसीह the के mighty सामर्थ, power, यीशु मसीह के the सामर्थ, mighty power, सामर्थ, power, सामर्थ, power, सामर्थ, power, सामर्थ, power, सामर्थ. Maria Oramo Shabo Oramo Shabo Glory, glory, glory. महिमा, महिमा, महिमा. Glory, glory, glory. महिमा. The power, शक्ति, the power, सामर्थ, 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 power, सामर्थ, power, सामर्थ, power, power, விடுதலை ஆவாயா இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். प्रभु यीशु के नाम से मैं कहता हूँ விடுதலை ஆவாயா छुटकारा मिलने दे, சுகம் 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 ஆவாया छुटकारा मिलने दे. यीशु के नाम से छू प्रभु. मेरे यीशु मसीह का महिमा हो, இயேசுவுக்கு மகிமை मेरे உண்டாகும். यीशु मसीह का महिमा हो, இயேசுவுக்கு மகிமை உண்டாகும். यीशु मसीह का महिमा हो. யா ஷமோரியா கியாத்தியாரியா கபா ஷப்பரியா கமாரியா தீரோ கபா glory glory महिमा, 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 glory महिमा. Jesus यीशु, Jesus यीशु, Jesus यीशु. छू प्रभु छू प्रभु all stand up खड़े हो जा, stand up खड़े हो जा, stand up all stand up खड़े हो जा, stand up खड़े हो जा. stand up stand up Lord you want to come எல்லாம் இந்த பக்கம் தெரியல இந்த பக்கம் தெரியல इस तरफ हाँ इस तरफ आइए बहन लोग इस तरफ आइए आगे आइए 배추가 아끼니야 배추가 The power
Glory. महिमा Glory. महिमा Look, look. Touch. So. Look. Touch. So. Touch. So. Look, look. इधर देखिए, यहाँ देखिए। Touch. So. 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 Glory. महिमा Glory. महिमा Glory. Glory. महिमा Glory. महिमा Glory. महिमा Touch. Touch. இயேசுவின் நாமத்தில் இவளை விட்டு போ. यीशु के नाम को छोड़ के जा Touch. छोड़ Touch. छू Fire. अग्नि Glory. Glory. Touch. छू Touch. छू Touch. छू Touch. छू Mighty power. साबत 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 Touch. साबत छू Come on, yeah. Hello, Shama, yeah. I destroy the यीशु मसीह witchcraft power in the name of Jesus. जादू टोना की शक्ति को मैं यीशु मसीह के नाम में तोड़ता हूँ छू प्रार्थना करता हूँ I release the power in the name of Jesus. यीशु मसीह के नाम में शक्ति Glory to Jesus. Amen. आमेन Amen. आमेन Amen. आमेन Touch. छू आमेन Amen. உங்க அத்தனை பேருக்கும் இயேசு விடுதலை கொடுத்து விட்டார். आज से प्रभु यीशु मसीह आपको छुटकारा देंगे। அத்தனை பேருக்கு இயேசு விடுதலை கொடுத்து விட்டார். यीशु मसीह आपको चंगा देंगे। கரங்களை தட்டு. आज तरफ கரங்களை தட்டு. கரங்களை தட்டி சொல்லுங்க. हर लोग ताली बजाओ இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். यीशु मसीह आपको छुटकारा दिया है Jesus has healed them. यीशु मसीह आपको चंगाई दिया है Jesus delivered them. यीशु मसीह आपको छुटकारा दिया இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. है यीशु मसीह आपको छुटकारा दिया है Amen. आमेन Jesus has delivered you all from witchcraft. यीशु मसीह आपको जादू टोना से छुटकारा दिया है Hallelujah. हालेलुया Those who are delivered come to the stage. जो छुटकारा पाया हुआ है वो स्टेज में आगे आ जाए Come. Those who are delivered come. जो भौणी माने भाई माने मुक्ति पाई संते ऊपर आसन जो आपण मन पे प्रार्थना करा जीवो அத்தனை பேருக்கு மந்திரம் வச்சிருக்காங்க. अब तक में मंत्र किया गया है என் இயேசு கிறிஸ்து मेरा यीशु मसीह உங்க அத்தனை பேருக்கு விடுதலை கொடுங்க. आप सबको मुक्त किया है இனி பாவம் செய்யாதீங்க. और पाप मत कीजिए இனி பாவம் செய்யாதீங்க. पाप मत कीजिए Hallelujah. हालेलुया Look at them. इतांगु देखो Look at them. ईमान को देखो All these people that under witchcraft. एमाने समस्त जादू टोना भितरे थिले God has delivered so much of people from witchcraft. परमेश्वर मान को जादू टोना रो दुष्ट आत्मा रो बंधन रो मुक्त कोले आज Hallelujah. हालेलुया Hallelujah. Today आज God has delivered परमेश्वर मुक्त कोले so much of people from witchcraft. बहुत लोक मान को दुष्ट आत्मा रो शक्ति रो मंत्र शक्ति रो मुक्त कोले Demon possessed. दुष्ट आत्मा रो Hallelujah. हालेलुया It is a mighty miracle from the Lord. एडा सर्वशक्तिमान को सामर्थ्य कार्य होते See, देखो no one can perform such a miracle. कहीं भी अंत शक्ति के सामर्थ्य के देखे नहीं पारो All these deliverances are not by Joffrey. ये जहाँ देख लो इस सब शक्ति के पास्टर कर द्वारा नहीं परमेश्वर कर द्वारा है Jesus alone has delivered so much of crowd from witchcraft. प्रभु यीशु एकला ही ताको समस्त मंद शक्ति रो मुक्त कोले All glory to Jesus. समस्त प्रभु को महिमा करो All glory to Jesus. सब महिमा यीशु
परमेश्वर को मिलो। All of you clap your hands. समस्त ताली मारंतु परमेश्वर को लगी। Clap your hands louder. समस्त